நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, வாலிப நேரத்தின் மூலமாக உங்களோடு இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலும் பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாலிப நேரத்திலே நீங்கள் இந்த நேரத்தை செலவிடுவதிலே நான் மனம் மகிழ்கிறேன். வாலிபர்களாக இருந்து இந்த நேரத்திலே ஆண்டவரைக்கென்று சொல்லி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். இந்த நேரம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமானதாக ஆசீர்வாதமானதாக காணப்படும். ஒருவேளை இந்த மாதத்தில் 3 வாரம் நாம் காத்திருப்பதை பற்றி, காத்திருத்தால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கர்த்தர் காத்திருக்கலன்னா என்ன ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 3 வாரம் நம்ம அழகா கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஒரு சில சம்பவங்கள் மூலமாக நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே கர்த்தர் காத்திருக்காத மனிதர்களுக்கு என்ன நடைபெற்றது, வேதத்தில் என்ன நடைபெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, வேதத்திலே சவுல் என்று சொல்லி ஒரு ராஜா காணப்பட்டான். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே இந்த சவுலை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுலை பார்த்து அங்கு அபிஷேகம் பண்ண ஆசாரியனாகிய நியாயாதிபதி ஆகிய சாமுவேல் சொல்லுகிறான், ஒரு 7 நாள் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரோடு பேசும்படியாக அவன் சொல்லுகிறான். திரும்பி வரும்பொழுது இங்கு சவுல் தகாத காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, ஒரு ஆசாரியன் செய்யக்கூடிய காரியங்களை தானே செய்கிறான், பலியிட்டு கொண்டிருக்கிறான். இது சாமுவேலுக்கு பிடிக்கவில்லை. காரணம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை இந்த சவுல் செய்துவிட்டபடியினாலே முடிவு என்ன தெரியுமா? அன்பானவர்களினுடைய முடிவு என்ன தெரியுமா? ராஜபாரத்திலிருந்து சவுல் தள்ளப்பட்டான். புதிதாக அங்கு தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். இதே ஒரு சம்பவம் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அழைத்து செல்லும் வழியிலே மோசே ஆண்டவரோடு பேசும்படியாக மலைகளை சென்று ஆண்டவரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த ஜனங்க மோசே மலையில போய் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசே போன ஊழியக்காரர் 40 நாட்கள் அங்கு மலையிலே இருந்து விட்டார். காரணம், ஆண்டவரோடு அதிகமாக அவர் உறவாடி கொண்டு இருந்தார். ஆண்டவருக்கு என்று சொல்லி அங்கு காத்து கொண்டிருக்கிறார் இந்த ஊழியக்காரன். ஆண்டவரிடம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் மனிதன் செய்ய வேண்டிய காரியங்களையும் அங்கு அழகாக அவர் தயாரித்து விட்டு ஆண்டவருடைய ஆலோசனையின்படி, ஆண்டவருடைய எழுத்தின்படி அங்கு எழுதிவிட்டு இங்கு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். இங்கு இஸ்ரவேலர்கள் தங்களுக்கென்று சொல்லி ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி கொண்டு, ஒரு புதிய தெய்வத்தை உண்டு பண்ணி கொண்டு, இது எங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய்விடும் என்று சொல்லி அங்கு நிற்கிறார்கள். என்ன பரிதாபமான நிலைமை என்று சொல்லி பாருங்கள். அருமையானவர்களே, அந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் அழிக்க திட்டம் பண்ணினார். அந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்காதபடி அங்கு தடை பண்ணுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒருவேளை காத்திருக்கிற மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், இருக்காத மனிதர்கள் இங்கு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். ஆண்டவரிடம் பெற்ற ஆசீர்வாதத்தை காத்திருக்காததினாலே அவர் இழந்து போவதை நாம் இங்கு பார்க்கலாம். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் விரும்புவேன் என்று சொல்லி. நீங்கள் காத்திருக்கிறீர்களா? ஆலயத்திற்கு செல்லுகிறீர்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். காலையில எழுந்து நான் சத்தமிட்டு கூப்பிடுவேன், தேவனுடைய சத்தத்தை கேட்டருளுவார். காலையிலே நான் அவர் காத்திருப்பேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். காலையில் எழுந்தவுடன் கர்த்தருக்கு என்று சொல்லி காத்திருக்கிறீர்களா? அருமையானவர்களே, எண்ணி பாருங்கள். ஒருவேளை அவசரமாக போய்கொண்டிருந்த உலகத்துல அவசரமா நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதை தாரும், இல்லை அதை செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு அப்படியே வந்து விடுகிறோம். அந்த காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் என்று சொல்லி கூட நாம் அறிய முற்படுவதில்லை. ஏதோ பெட்டிஷன் அப்படி கொடுத்துட்டு அப்படியே நாம் பறந்து போய் விடுவது போல நம்முடைய ஜெபம் காணப்படுகிறது. கர்த்தருக்கு என்று சொல்லி காத்திருங்கள், கர்த்தருக்கு என்று சொல்லி காத்திருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.